Hi all, I'm Ranjana Kumarave. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐபி போடாதவங்க கண்டிப்பா எஸ்ஐபி போடுங்க. சோ எஸ்ஐபி வந்துட்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்மலா ஒரு கஸ்டமர் வந்துட்டு எஸ்ஐபி வந்துட்டு பர்சன் ஏ வந்துட்டு ஒரு 5000 எஸ்ஐபி பண்றாரு, ஒரு 25 இயர்ஸ் பண்றாருன்னா ஒரு 1 crore 15 lakhs and odd வந்து கார்பஸ் கிரியேட் பண்றாரு. இதே இன்னொரு கஸ்டமர் இதே 5000 எஸ்ஐபில எவ்ரி இயர் ஒரு 10% மட்டும் டாப் அப்பா பண்றாரு ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ். அதனால அவருக்கு நடந்த சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 crore கார்பஸ் வந்துட்டு ஆஃப்டர் 25 இயர்ஸ் அவரு 2 crore மேல வந்துட்டு அவர் வெல்த்த கிரியேட் பண்ணிடுவாரு. சோ இதுதான் வந்துட்டு அந்த சின்ன சேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய கார்பஸ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஒட்டுக்கா நம்ம 15,000 20,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா சின்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களால 10% தான் டாப் அப் பண்ணோம்ல, 15% 20% உங்களால எவ்வளவு முடியுமோ உங்களோட சேலரி இன்கிரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ இல்ல உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரியோ நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ வந்துட்டு கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சஞ்சனா எம்எஃப் வெல்த் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த எஸ்ஐபி பத்தின டீடைல்டு கால்குலேஷன் லைக் ஸ்டெப் அப் எஸ்ஐபி பத்தின டீடைல் கால்குலேஷன் வேணும்னா நீங்க ஸ்டெப் அப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.